PKR கட்சியின் துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் தான் பதவியில் இருந்து விலகிவிட்டதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகளை மறுத்துள்ளார். அது முற்றிலும் உண்மை அல்ல என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். PKR தலைவர் அன்வார் இப்ராஹிமின் மகளான நூருல் இசா தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். தற்போதைய தலைமையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் கட்சியின் செயல் திட்டத்தை வலுப்படுத்துவதே இப்போது தனது முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் காட்டப்படும் அக்கறையை பாராட்டுவதாகவும், ஆனால் பொதுமக்கள் போலியான தகவல்களாலோ அல்லது தீய நோக்கமுள்ள யூகங்களாலோ பாதிக்கப்படக்கூடாது என்றும், மாறாக கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை பார்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் கட்சிகள் தத்தமது நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதால் மலாய் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளரை அடையாளம் காண்பது கடினம் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் ஒப்புக்கொண்டுள்ளார். மலாய் அடிப்படையிலான கட்சிகள் தற்போது பிளவுபட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். இந்த கட்சிகள் தங்களின் செயல் திட்டங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மலாய் ஒற்றுமையை தங்களின் முக்கிய போராட்டமாக மாற்றும் போது மட்டுமே சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியும் என்று துவான் இப்ராஹிம் கூறினார். ஆனால் சொல்வது சுலபம், செய்வது கடினம். அதுவரை இதை பற்றி பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்று அவர் FMT ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவோ அல்லது பிரதமர் வேட்பாளராகவோ இருப்பதை விட அனைத்து மலாய் மக்களையும் ஒன்றிணைக்கும் திறனே முக்கியம் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்த கருத்துகளுக்கு துவான் இப்ராஹிம் இவ்வாறு பதிலளித்தார். பிரதமராக ஆவதற்கு ஒரு கட்சியின் தலைவராக இருப்பது ஒரு முன் நிபந்தனை என்று நம்புகிறவர்களை சாடிய மகாதிர், அடுத்த பொது தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதால் மற்றவர்களின் ஆதரவு இல்லாமல் ஒரு கட்சியின் தலைவராக இருப்பது முக்கியத்துவம் அற்றது என்று மகாதிர் தெரிவித்திருந்தார். அனைத்து மலாய்க்காரர்களும் ஒன்றுபட்டால் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்த அவர்களே தேர்ந்தெடுக்கும் நபரே பிரதமராக இருப்பார். அப்போது ஒரு கட்சியின் தலைவராகவோ அல்லது ஒரு கட்சியின் பிரதமர் வேட்பாளராகவோ இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்று மகாதிர் கூறினார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த துவான் இப்ராஹிம், முஸ்லிம் ஒற்றுமை நனவாக்கப்பட வேண்டும் என்பதே பாஸ் கட்சியின் கருத்து என்று கூறினார். இருப்பினும் மலாய்க்காரர்களின் ஒற்றுமையின் மூலம் அடுத்த பொதுத் தேர்தலில் அதிக இடங்களை வெல்வதே தற்போது கட்சியின் முக்கிய முன்னுரிமை என்று அவர் விளக்கினார். ஆனால் கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டால் பலவீனமாகிவிடுவோம் என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். பெர்லிஸில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியால் தூண்டப்பட்ட பாஸ் மற்றும் பெர்சாத்து கட்சிகளுக்கு இடையிலான மோதலை அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு தனது காதலியை கொலை செய்த வழக்கில் முன்னாள் கல்லூரி மாணவர் ஒருவருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 பிரம்படிகளும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 26 வயதான அமாட் ஃபைசால் என்ற சம்பந்தப்பட்ட நபர் 2018 ஆண்டு மே 24 தேதி இரவு 8:30 மணி முதல் 10:30 மணிக்குள் நெகிரி செம்பிலான் போர்டிக்சனில் உள்ள தமான் பிடி பெர்மாத்தா லுக்குட் என்ற இடத்தில் 19 வயதான நுராலியா டாமியா ஹேரியை கொலை செய்த குற்றத்திற்காக குற்றவாளி என கண்டறியப்பட்டார். கிள்ளான் காப்பார் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் நேற்று ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கத்தியால் தாக்கப்பட்ட முதியவர் ஒருவர் முகத்திலும் உடலிலும் காயமடைந்தார். பாதிக்கப்பட்ட 69 வயது சம்பந்தப்பட்ட முதியவர் தனது நண்பருடன் இருந்தபோது காலை சுமார் 6 மணி அளவில் ஒரு கும்பல் அவர்களை அணுகியதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவரின் நண்பர் அந்த கும்பல் கூறிய கருத்துக்களை புறக்கணித்ததால் சந்தேக நபர்களில் ஒருவர் கத்தியை எடுத்து திடீரென பாதிக்கப்பட்டவரை தாக்கியதாக வடகிள்ளான் காவல்துறை தலைவர் விஜயராவ் தெரிவித்தார். அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு அந்த கும்பல் பாதிக்கப்பட்டவரின் நண்பரை சுட்டு விடுவதாகவும் மிரட்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர் தற்போது சீரான நிலையில் கிள்ளான் தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் நேற்று ஒரு சந்தேக நபரை காவல்துறை கைது செய்ததாக விஜயராவ் தெரிவித்துள்ளார். அந்த நபருக்கு போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பான 3 வழக்குகள் உட்பட 11 முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். விசாரணைக்கு உதவுவதற்காக 3 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் அந்நபர் வைக்கப்பட்டுள்ளார். மீதமுள்ள 2 சந்தேக நபர்களை காவல்துறை தேடி வருகிறது. நேற்று நடைபெற்ற 18வது ஆபரேஷன் கிரீன் ஷீல்டு நடவடிக்கையின் போது மின்னணு கழிவுகள் மீதான போர்ட் கிள்ளான் கூட்டு பணிக்குழு 242 டன் மின்னணு கழிவுகளையும் வகைப்படுத்தப்பட்ட கழிவுகளையும் பறிமுதல் செய்துள்ளது.
கைப்பற்றப்பட்ட 10 கொள்கலன்களில் 219 டன் மின்னணு கழிவுகளும் மற்றொரு கொள்கலனில் SW422 பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட 23 டன் வகைப்படுத்தப்பட்ட கழிவுகளும் இருந்ததாக போர்ட்கில்லான் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான AKPSின் துணை தளபதி வான் ஃபஸ்லி வான் ஹமாட் கூறினார். 1974ஆம் ஆண்டின் சுற்றுச்சூழல் தர சட்டத்தின் கீழ் இத்தகைய கழிவுகளை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.